பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீருக்கு தற்போது கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதல் படைகள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் இருந்து பாதுகாப்பு படையின் சில பிரிவுகள் ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. போர் பதற்றமான சூழலில் முதல் முறையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முதல் முறையாக கூடுதல் படைகள் ஜம்மு காஷ்மீருக்கு விரைகின்றன. பாகிஸ்தான் தற்போது ட்ரோன்களை ஏவி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மணிப்பூரில் இருந்து பாதுகாப்பு படையின் சில பிரிவுகள் ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். ஜம்மு காஷ்மீருக்கு தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பு படைகளை அனுப்புவதற்கான ஒரு உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக படை வீரர்கள், சிஆர்பிஎஃப் பட்டாலியன்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், அசாம் ரைபிள்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சார்ந்த வீரர்கள் மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தற்பொழுது ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய ராணுவத்தினுடைய சிறப்பு விமானங்கள் மூலமாக அவர்கள் அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு முதலேயே கடுமையான ஒரு பாதுகாப்பு என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுள்ள நிலையில் ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய எல்லை பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் விடுக்கப்படும் நிலையில் அதன் அடிப்படையில் இந்த ஒரு மூவ்மெண்ட் என்பது அமைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது டெல்லியை பொறுத்தளவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்பொழுது முப்படைகளுடைய தளபதிகளோடு அவர் ஆலோசித்து வருவதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த படை வீரர்களுடைய மூவ்மெண்ட் என்பது எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு மேலும் கூடுதலாக எவ்வளவு படைகள் தேவைப்படுகிறார்கள், சிஐஎஸ்எஃப், சிஏபிஎஃப் உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த பாராமிலிட்டரி பிரிவுகளை சார்ந்த படை வீரர்களுடைய தேவை என்பது ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் தற்பொழுது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னெடுத்துள்ளார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது அனைத்து தளபதிகளும், குறிப்பாக முப்படைகளுடைய தலைமை தளபதியான அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் தினேஷ் திரிபாதி மற்றும் விமானப்படையினுடைய தளபதி AP சிங் ஆகியோரும் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லைப்புறங்களில் எடுக்கப்பட்டுள்ள நகர்வுகள், இந்தியாவுடைய எதிர் தாக்குதலுடைய தற்பொழுதைய தாக்கம் என்ன என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுடன் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசித்து வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பை விடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது எல்லை பாதுகாப்பு படையான BSF தலைவர், அதே போல சிஐஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என அழைக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் படையினுடைய தலைவர்கள் ஆகிய இரண்டு பேருடன் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் இந்த ஒரு ரிவ்யூ கூட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையிலும் நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தளவில் எல்லைப்புற பகுதிகள் மட்டுமல்லாமல் விமான நிலையங்களில் எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, அது தொடர்பான நடவடிக்கைகளை அவர்கள் இந்த மத்திய உள்துறை அமைச்சருடைய அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக விமான நிலையத்திற்கான தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள அந்த செகண்டரி லேடர் செக் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு சோதனைகள் எவ்வாறு பலப்படுத்தப்பட்டுள்ளது, கூடுதலான பணியாளர்கள், குறிப்பாக சிஐஎஸ்எஃப் போன்ற இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் படை வீரர்களுடைய தேவை எந்தெந்த விமான நிலையங்களுக்கு தேவைப்படுகிறது, மிகவும் பதற்றமான விமான நிலையங்களாக கருதப்படக்கூடியவற்றை, அதாவது ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லைப்புற மாநில இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எவை இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அதற்கான பரிந்துரையும் இந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான ஆலோசனைக்கு பிறகு மத்திய அரசு வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவினுடைய அந்த எல்லைகளை பாதுகாக்கும் வகையிலான பாதுகாப்பு படைகளுடைய மூவ்மெண்ட் என்பதும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக மணிப்பூர், பீகார் ஆகிய பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கு தற்பொழுது படை வீரர்கள் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்திய ராணுவத்துடைய சிறப்பு விமானங்கள் மூலமாக அவர்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டு வருவதும் தற்பொழுது தகவல் வெளிவந்திருக்கிறது. சிவனகிரி, முதல் முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைத்தார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர்
போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கும் சூழலில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதல் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சரோடு முப்படைகளின் தலைமை தளபதிகள் சந்தித்து ஆலோசனை நடத்திய புகைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன. அதற்கு பிறகு இந்த முடிவு என்பது வெளியாகியிருக்கிறது. இதேபோல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான ஆலோசனை என்பது 12:30 அளவில் நடைபெற இருக்கிறது. சுசித்ரா, இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது முப்படைகளின் தலைமை தளபதிகளும் அவர்களுடைய முகபாவனை பார்க்கும்போது இந்தியா அனைத்திற்கும் தயாராக உள்ளது, தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற கான்பிடன்ஸை வெளிப்படுத்தும் வகையில் அது அமைந்திருக்கா? நிச்சயமாக சிவரஞ்சனி, அந்த புகைப்படத்தில் மிக முக்கியமாக ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சக அலுவலகத்தில் நடைபெற்று வரும் இந்த புகைப்படம், அதாவது ஆல் ஸ்மைல்ஸ் என்ற அடிப்படையில் தான் அந்த புகைப்படத்தை நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஆபரேஷன் சிந்தூரினுடைய அந்த வெற்றி என்பது அதன் phase 1, phase 2 ஆகிய 2 கட்டங்களிலுமே மிகப்பெரிய வெற்றியாக இந்தியாவிற்கு உள்ளது. எதிராளியினுடைய அந்த ஒரு தாக்குதலை முறியடித்து இந்திய படைகள் சாதனையை படைத்துள்ளன. பெருவாரியான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களையும் கைப்பற்றியுள்ளதாகவும் இந்திய பாதுகாப்பு படை தெரிவித்த நிலையில் தற்பொழுது அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை தான் தற்போது ராஜ்நாத் சிங் கூட்டியிருக்கிறார். தன்னுடைய தளபதிகளாக இருக்கக்கூடிய 4 தளபதிகளையும் அமைச்சக அதிகாரிகளுடனும் இந்த ஒரு ஆலோசனையை அவர் முன்னெடுத்துள்ளது நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும். புகைப்படத்திலேயே தெரிகிறது இந்தியாவுடைய இந்த சிந்தூர் ஆபரேஷனுடைய அந்த ஒரு வெற்றி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இந்தியாவுடைய பாதுகாப்பு படைக்கு இருக்கிறது. பல்வேறு அளவுகோல்களில் இது மிகவும் முக்கியமான ஒரு தாக்குதலாக, எதிர் தாக்குதலாக, பதிலடியாக இந்தியாவின் தரப்பிலிருந்து இருக்கிறது. பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப அடங்கிய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான ஏவுகணைகள், ஆர்ட்டிலரிகள் உள்ளிட்டவை இந்த தாக்குதலின் பொழுது பயன்படுத்தப்பட்டு அவை சக்சஸ்ஃபுல்லாக ஒரு இந்தியாவுடைய பிராண்ட் என்பது சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கான ஒரு வழிவகை செய்ய வேண்டும். ராணுவ தளவாடங்களில் இந்தியாவினுடைய அந்த ஒரு பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை நேற்று பேசும் பொழுது கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செய்தார். அதற்கான ஒரு பதிலடிதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வழங்கியுள்ளது என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும், இந்தியாவுடைய வான்வெளியை இந்தியா டிஃபென்ஸ் செய்வது மட்டுமல்லாமல் அதை ஒரு ஓன் செய்துள்ளது, தங்களுக்கு சொந்தமாக்கியுள்ளது என்ற ஒரு நம்பிக்கை தற்பொழுது இணைப்பிலேயே காத்திருங்க. மற்றும்